இன்றைய செய்திகள். தமிழக அரசின் இன்றைய முக்கிய அறிவிப்புகள். வணக்கம். இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகளை நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் வரிசைப்படுத்தி வழங்குகிறோம். கலர் அப்பளங்களுக்கு தடை. உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவின்படி அதிக நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட கலர் அப்பளங்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் செரிமான பிரச்சனை மற்றும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து வருவாய் பெருக்கம். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் மாற்று வழிகளில் வருவாயை ஈட்ட போக்குவரத்து துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பின்பக்கம் விளம்பரங்கள் மூலம் வருவாய் ஈட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கான அறிவுறுத்தல். அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மின்சார ரயில் சேவை மாற்றம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே பராமரிப்பு பணி காரணமாக இன்று 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதில் வீடுகள் மற்றும் அதன் வசதிகள் குறித்த விவரங்கள் சேர்க்கப்படும். புதிய மதுபான பிராண்டுகள். டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களின் வகையை அதிகரிக்கும் வகையில் புதிதாக 54 உயர் ரக மதுபான பிராண்டுகளை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரெஸ்டோ பார் முறை. அண்டை மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் டாஸ்மாக் பார்களை குறைத்து உணவகங்களுடன் கூடிய விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வானிலை ஆய்வு மையம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை சிறப்பு ரயில். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஜூலை 29 அன்று திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஸ்ரீஹோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் ஜூலை 18 அன்று பல வேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய மாலுமிகள் குறித்த அறிவிப்பு. ஹொர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணி அமர்த்துவதை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்துமாறு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ கல்வி அங்கீகாரம். துணை செவிலியர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் படிப்புகளுக்கான அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரயில் சேவை மாற்றம். கரூர் ஈரோடு வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று செங்கோட்டை ஈரோடு உள்ளிட்ட ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அணை பாதுகாப்பு மதிப்பீடு. தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 86 அணைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான பாதுகாப்பு மதிப்பீடு மேற்கொள்ள நிபுணர் குழு அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையேயான கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து கோல்கீப்பர் பிக்ஃபோர்ட் பெனால்டி ஹிட் அவுட்டை சமாளிக்க தனது தண்ணீர் பாட்டிலில் குறிப்புகளை எழுதி வைத்து பயன்படுத்திய விதம் விளையாட்டு வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நலத்திட்ட உதவிகள். முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு 52 குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய கமலக்கண்ணன் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து நம்பிக்கையோடு உரையாற்றினார். பிறந்தநாள் கொண்டாட்டம். மற்றொரு நிகழ்வில் முதலமைச்சரின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் 52 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்ற செய்திகள். தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது.
இந்த மசோதாவிற்கு அனைத்து தரப்பு ஆதரவும் கிடைக்குமா என்பது தற்போதைய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. கோயில் நிர்வாகம். பக்தர்களின் வசதிக்காக வடபழனி முருகன் கோவில் கட்டணமில்லா பேட்டரி கார் சேவையை அமைச்சர் என். ஆனந்த் தொடங்கி வைத்தார். இது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ்போர்ட் மையம். வட சென்னையில் புதிய அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இது அப்பகுதி மக்கள் நீண்ட தூரம் செல்வதை தவிர்க்க உதவும். பாதுகாப்பு செய்தி. சென்னை வேளச்சேரி கைவேலி அருகே தனியார் பள்ளி வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆரோக்கிய விழிப்புணர்வு. வாழ்வியல் முறைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆரோக்கியமாக எப்படி வாழலாம் என்ற தலைப்பிலான புதிய புத்தகத்தை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டுள்ளார். பொது ஒழுங்கு. கொடைக்கானலில் பொது இடங்களில் மது அருந்தும் செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. சட்டத்தை மீறிய இளைஞர்களை போலீசார் எச்சரித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சாரல் திருவிழா. குற்றாலத்தில் வரும் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சாரல் திருவிழா நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்து திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு நிர்வாகம். தனது அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் விடுத்துள்ள எச்சரிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது பாரபட்சமின்றி உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது அரசு லஞ்சமற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திரையுலகில் புதிய மைல்கல். நடிகர் விஜய் அவர்களின் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியீட்டுக்கு தயாராகிவிட்டது. இதற்கான டிக்கெட் முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ள நிலையில் ரசிகர்களிடையே பெரும் உற்சாகம் தொற்றிக் கொண்டுள்ளது. அரசியல் களத்தில் விளையாட்டு. நேரு விளையாட்டு அரங்கில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் இணைந்து பேட்மிண்டன் விளையாடிய நிகழ்வு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளது. இது தொடர்பான விவாதங்களும் சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ளன. அரசியல் கூட்டணியில் புதிய யோகங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாறி வரும் அரசியல் சூழலில் பல்வேறு கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி சாத்தியக்கூறுகள் குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. அதிகாரத்தில் பங்களிப்பு மற்றும் மக்கள் சேவை சார்ந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. மின்சார வாரியத்தின் புதிய உத்தரவு. மின்சார விநியோகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மின்வாரிய அதிகாரிகள் நாளை முதல் தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்து தடையற்ற மின் உற்பத்தியை உறுதி செய்ய வேண்டும் என்பது இந்த உத்தரவின் நோக்கமாகும். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. திமுக மற்றும் விசிக இடையிலான அரசியல் சூழல் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது குறித்து அவரது பேச்சு அரசியல் களத்தில் விவாதங்களை உருவாக்கியுள்ளது. கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை. லஞ்ச புகார் தொடர்பான சமூக வலைத்தளங்களில் பரவிய வீடியோவின் அடிப்படையில் தவகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது குறித்து மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தங்கள் பார்வையை பதிவிட்டு வருகின்றனர். பாமகவில் நிர்வாக மாற்றம். பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தான் அந்த இயக்கத்திலிருந்து விலகுவதாகவும் அன்புமணியின் தலைமையை தான் ஏற்கப் போவதில்லை என்றும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசு பள்ளியில் ஆசிரியர்களின் முன்னெடுப்பு. மாணவர்கள் பொது இடங்களில் கண்ணியமாக நடந்து கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் கடலூர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வித்தியாசமான முறையை பின்பற்றியுள்ளனர். மாணவர்களின் நன்னடத்தையை மேம்படுத்தும் இந்த முயற்சி வரவேற்பை பெற்றுள்ளது. அரசியல் விமர்சனங்கள். திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார்.
தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளார். கூட்டணி குறித்து திருமாவளவன் விளக்கம். தாவேக அரசு நிலைத்திருக்கும் என்றும் அது மக்களின் ஆணையை பெற்ற ஆட்சி என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் விரைவில் தாவேக தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. முந்தைய பதிவேடு துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். மினிஸ்டர் கட்டிங் என்ற பெயரில் வசூல் நடைபெற்றதாக அவர் முன்வைத்துள்ள இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 2026ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக முன்வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்து தலைமைச் செயலகத்தில் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இல்லத்தரசிகள் பெரிதும் எதிர்பார்த்துள்ள இந்த திட்டம் வரும் பட்ஜெட்டில் முக்கிய அம்சமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலவச சமையல் சிலிண்டர்கள். இல்லத்தரசிகளின் சுமையை குறைக்கும் நோக்கில் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்தை பட்ஜெட்டில் கொண்டு வருவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. திருமண உதவி திட்டம். ஏழை எளிய குடும்பங்களுக்கு பயன்படும் வகையில் திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கும் திட்டத்தை மீண்டும் வலுப்படுத்த அல்லது விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. கல்வி கடன் மற்றும் மாணவர் நலன். மாணவர்களின் உயர்கல்வி கனவை நிறைவேற்றும் வகையில் 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கும் திட்டத்தை பட்ஜெட்டில் முன்னிலைப்படுத்த அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இலவச மருத்துவ பரிசோதனை. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் அரசு மருத்துவமனைகள் மூலம் ஆண்டுதோறும் இலவச முழு உடல் பரிசோதனை செய்யும் வசதியை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவி. வேலை தேடும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தகுதியுள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்த அரசு ஆலோசித்து வருகிறது. கலர் அப்பளங்களுக்கு அதிரடி தடை. உணவு பாதுகாப்பு துறை தமிழகத்தில் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. வண்ணமயமான கலர் அப்பளங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக நிறமூட்டிகள் இருப்பதாகவும் இது குழந்தைகளுக்கு அலர்ஜி மற்றும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. இதனால் கலர் அப்பளங்களை விற்பனை செய்வதற்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கிய விழிப்புணர்வு. உணவில் கலப்படம் என்பது தற்போது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் விரும்பி உண்ணும் வண்ணமயமான உணவுப் பொருட்களில் கவனம் தேவை என உணவு பாதுகாப்பு துறை வலியுறுத்தியுள்ளது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு அதிகாரிகளும் அறிவுறுத்தியுள்ளனர். மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.